பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஆசீர்வாத நேரத்திற்கு அன்போடு நான் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். நேற்று தினம் உங்களோடு சேர்ந்து உங்களுடைய குடும்பத்தோடு சேர்ந்து ஜெபிக்க ஆண்டவர் உதவி செய்தார். ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் நீங்கள் இதில் பங்கு பெற்றதை பார்க்கும்போது ஆண்டவருடைய உள்ள மகிழுகிறது. இன்றைக்கு உங்களுடைய குடும்பத்தோடு சேர்ந்து ஜெபிக்க போகிறோம். நாம் எல்லாரும் இணைந்து உங்கள் கூட சேர்ந்து உங்களுடைய குடும்பத்துக்காக நான் ஜெபிக்க போகிறேன். உங்களுடைய ஜெப குறிப்பெல்லாம் எழுதி வைக்க வச்சுருக்கிறீங்களா? ஒரு பேப்பரில் எழுதி என்னென்ன காரியத்துக்கு உங்களுடைய ஃபேமிலி காரியமாக ஜெபிக்கணும், உங்களுடைய தேவைகள் என்ன, எந்த காரியத்துக்கு இப்போ ஜெப உதவி தேவை, அதை எழுதி வைத்து கொள்ளணும். அதை வைத்து கடைசியில் நம்ம எல்லாம் சேர்ந்து ஜெபிக்கலாம். ஆண்டவர் இந்த நாளில் உங்களுடைய ஜெபத்தை கேட்டு உங்களுக்கு அற்புதம் செய்து மகிழ பண்ண போகிறார். இந்த குடும்ப ஜெபத்திற்கு உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாரும் வந்துட்டாங்களான்னு பாருங்க. பெரியவங்க, சின்ன பிள்ளைகள், குட்டி பிள்ளைகள் எல்லாமே வந்துட்டாங்களா பாருங்க. உங்களுடைய கை குழந்தை இருந்தால் கூட முன்னால் கொண்டு வந்து குடும்ப ஜெபத்தில் வைத்து கொள்ளுங்க. நீங்கள் ஜெபிக்கும் போது அந்த தெய்வ பிரசன்னம் குழந்தையின் மீது இறங்கும். அந்த தெய்வ பிரசன்னம் மூடிக்கொள்ளும். ஆண்டோடைய கரம் ஆசீர்வதிக்கும். ஆண்டோடைய வசனத்தை நம்ம பார்க்க போகிறோம். நேற்றைக்கு நாம் பார்த்தோம் குடும்ப சமாதானம். ஒரு குடும்பம்னு இருந்தால் அதில் சமாதானம் தான் ரொம்ப முக்கியமானது. சமாதானம் இல்லாமல் அரண்மனை மாதிரி வீடு பிரயோஜனம் இல்லை. அப்போ எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருந்தால் அங்கே தேவ சமாதானம் உண்டாகும். கணவன், மனைவி, பெற்றோர், பிள்ளைகள், மாமியார், மருமகள் எல்லாருக்குமே ஒரு பொறுப்பு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். பைபிளில் சொல்லி இருக்கிறது. அதன்படி வாழ நம்ம அர்ப்பணித்து கொண்டால் தேவ சமாதானம் அங்கே இருக்கும். இன்றைக்கு ரெண்டாவது சங்கீதம் 122 7ஆம் வசனத்தில் அதே வசனத்தை திரும்ப வாசிக்கலாம். சங்கீதம் 122 7. உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. சுகம் அப்படின்னு ஆரோக்கியம். உங்கள் வீட்டில் ஆரோக்கியம் இருக்கணும், சுகம் இருக்கணும் என்பதாக. பாருங்க, நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படின்னு தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அப்போ நோயில்லாமல் வாழ்ந்தால் அது ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதம். அதைத்தான் வேதம் வாக்கு கொடுக்கிறது. ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். இதை நம்ம விளங்கி கொள்ள வேண்டும். நம்ம ஒரு வியாதி இல்லாத ஆரோக்கியமான குடும்பமாக இருக்கணும் அப்படின்னு ஆண்டவருடைய விருப்பம். ஒரு வியாதினால் ஒரு குழந்தை பாதிக்கப்பட்ட குடும்பமே கலங்குகிறது. ஒரு குடும்ப தலைவர் அல்லது தலைவி நோயினால் பாதிக்கப்பட்டால் எல்லாருமே பாதிக்கப்படுறோம்ல. அப்போ அந்த நோய் இல்லாதபடி ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை, அது ஆண்டவர் நம்ம கொடுக்கிற வாக்கு தத்தம். உன்னுடைய அரண்மனைக்குள்ள சுகம் உண்டாயிருப்பதாக. பிரியமானவனே, நீ உன் ஆத்மா வாழ்வதை போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். நம்ம நல்ல சுகமாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும். நீங்கள் மாத்திரம் இல்லை, உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாரும், வயசான பெரியவங்க, குழந்தைகள் எல்லாம் ஆரோக்கியமாக இருக்கணும். என்னங்க ஒரே வியாதியாக இருக்குது என்று சொல்லி கலங்கி நிற்கிறீங்களா? ஆண்டவர் நல்ல சுகத்தை உங்களுடைய குடும்பத்திற்கு அருளி ஆசீர்வதிக்க விரும்புகிறார். தேவனுடைய வாக்கு தத்தத்தை நீங்கள் அறிந்து கொண்டு ஜெபிக்கணும். வேத புஸ்தகத்தில் யாத்திராகமும் 23ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் ஆண்டவருடைய வாக்கு தத்தம் சொல்லுகிறது. அவர் உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன், வியாதியை விலக்கி போடுவேன்னு வாக்கு கொடுத்தார். அந்த வாக்கு தத்தத்தை நீங்கள் பிடித்து கொள்ளணும். வியாதியை விலக்கி போடுவார் என்று. ஒரு சமயம் ஒரு குடும்பத்தார் என்னை பார்க்க வந்தாங்க. கணவன், மனைவி, 3 பிள்ளைகள் அழைச்சிக்கிட்டு ஜெபம் பண்ண வந்தார்கள். என்ன பிரச்சனையா என்று கேட்டேன். அவர் சொன்னார், நான் சாதாரண ஒரு ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிறேன். கஷ்டப்பட்டு மாதம் முழுதும் வேலை செய்தால் இவ்வளோ சம்பளம் வரும். ஆனால் எங்கள் வீட்டில் வியாதி இல்லாத நாளே இல்லை. ஒரு குழந்தை வியாதி பட்டால் அதுக்கு ஆஸ்பத்திரி கொண்டு போய்கிட்டே இருக்கிறோம். அது சுகமானோன்னு அடுத்த குழந்தைக்கு வியாதி வருது. அது முடிஞ்ச அடுத்த குழந்தைக்கு அல்லது மனைவிக்கு. எங்கள் வீட்டில் வியாதி இல்லாத நாளே இல்லை. நான் சம்பாதிக்கிற பணத்தில் பாதி பணம் ஆஸ்பத்திரிக்கே போயிடுது ஐயா, ரொம்ப கஷ்டமாக இருக்கிறதுன்னு சொன்னாங்க. ஏன்னா ஒரு சாதாரண ஒரு ஏழை குடும்பத்தை சார்ந்தவங்க, கஷ்டப்பட்ட ஒரு வருமானம். அப்போது நல்லா கிறிஸ்தவ குடும்பம். நான் அவங்கள பார்த்து அவங்களுக்காக ஜெபிச்சுட்டு, சரி உங்களுடைய வியாதி எல்லாம் நீங்கி நீங்கள் சுகமாக இருக்க ஒரு ஆலோசனை சொன்னால் செய்வீங்களான்னு கேட்டேன். சரி சொல்லுங்கய்யா என்பதாக கேட்டார்கள். நீங்கள் உங்கள் வீட்டில் தினமும் குடும்ப ஜெபம் பண்ணணும். ஒரு 1/4 மணி நேரம் இல்லை 20 நிமிஷம் பிள்ளைகள்லாம் வச்சு ஒரு பாட்டை பாடி
ஃபேமிலியாக டெய்லி ஜெபிக்கணும். சரியான்னு சொன்னேன். உடனே அவர் சொன்னார், எனக்கு நைட் ஷிஃப்ட் வரும், பகல் ஷிஃப்ட் வரும், 3 ஷிஃப்ட்டு, எப்படி பார்த்தீங்களா? இப்போ ஜெபம்னு சொன்ன உடனே சாக்கு போக்கு சொல்லுகிறோம். ஆனால் நான் கேட்டேன், சரி ஷிஃப்டெல்லாம் இருக்குது, டெய்லி 3 வேளை சாப்பிட்றீங்களே? சாப்பிட்றேன். குளித்து நீங்கள் ட்ரெஸ் எல்லாம் புது ட்ரெஸ் போடுறீங்களா? போட்டுக்கிறேன். அவன் கடைக்கு போய் ஜாமான் வாங்குறேன், எல்லா வேலையும் நடக்குது. ஆனால் ஜெபம்னு சொன்னால் மாத்திரம் உடனே ஒரு சாக்கு போக சொல்கிறோம். எப்படி ஆசீர்வதிக்க முடியும்? தீர்மானம் பண்ணுங்க. அந்த இதுக்கு ஏற்றபடி, உங்களுடைய ஷிஃப்ட்டுக்கு ஏற்றபடி வீட்டில் ஜெபம், அல்லது உங்களுடைய மனைவியை வச்சு நீங்கள் இல்லாத நாட்களில் பிள்ளைகளை வச்சு ஜெபிக்கணும். நீங்கள் ஒரு காரியம் செஞ்சால் தான் ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியும்னு சொன்னேன். சரியா, நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுத்தா. நான் ஜெபம் பண்ணி அவங்களை அனுப்பினேன். 2 மாதம் கழித்து மறுபடியும் குடும்பமாக வந்திருந்தாங்க. இப்போ எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டேன். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? அந்த 2 மாதத்தில் 1 பைசா கூட நாங்கள் ஆஸ்பத்திரிக்கு செலவு பண்ணலை. ஆண்டவர் காத்து கொண்டார். சம்பாதிக்கிற பணத்தில் பாதி பணம் ஆஸ்பத்திரிக்கு போனார். இந்த 2 மாதத்தில் 1 பைசா கூட ஆஸ்பத்திரி செலவு வரலை. அப்போ ஆண்டவர் பாதுகாக்கிறார்ல. நம்ம செய்ய வேண்டியதை நம்ம செய்யணும். அதனால உங்களுடைய குடும்பத்துக்கு ஜெபிக்கும் போது, வியாதியை நான் உன்னை விட்டு விலக்குவேன் கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். யாத்திராகமும் 23:25 அந்த வசனத்தை சொல்லி ஜெபிக்கணும். யாத்திராகமும் 15ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில், எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் வரப்பண்ணேன், வியாதியை வரவிட மாட்டேன். அந்த வாக்குத்தத்தத்தை சொல்லி எங்கள் வீட்டுக்குள்ளே வியாதி வராது, என் குழந்தைகளுக்கு வியாதி வராது சொல்லி ஜெபிக்கணும். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில், இயேசு சிலுவையிலே நம்முடைய நோய்கள் பலவீனங்களை சுமந்து விட்டார் என்று வசனம் சொல்லுகிறாரு. சிலுவையிலே எங்களுடைய வியாதியை சுமந்து விட்டீர், உம்முடைய தழும்புகளால் குணமாகிறோம், அதை சொல்லி ஜெபிக்கணும். அதனால் உங்கள் வீட்டில் சின்ன குழந்தைகள், ஆண்டவரே என் குழந்தைகளுக்கு காய்ச்சல் வரக்கூடாது, சளி தொல்லை இருக்கக்கூடாது, எந்த வியாதியும் வரக்கூடாது. எங்கள் வீட்டில் இருக்கிறாங்க எல்லாருமே உங்களுக்கு சொந்தம், இந்த குடும்பம் உங்களுக்கு சொந்தம், நாங்களும் உங்கள் குழந்தைங்க, உங்கள் பிள்ளைங்க. அதனால் இந்த வீட்டை வாதை உன் கூடாரத்தை அணுகாதுன்னு சொல்லி இருக்கிறீங்க. எந்த வாதையும் எந்த நோய் கிருமிகளையும் வீட்டுக்குள்ளே வரக்கூடாது. நீங்கள் நோய் இல்லாத ஒரு வாழ்க்கை, ஆரோக்கியமான வாழ்க்கை எங்களுக்கு தாங்க வாக்கு கொடுத்துருக்கேன்னு சொல்லி நீங்கள் டெய்லி உங்களுடைய குடும்ப ஜெபத்தில் ஜெபிக்கணும். அது வாக்கு தத்துவம். நம்ம ஒரு வியாதி வந்த பிறகு முட்டி முட்டி ஜெபிக்கிற உபவாசம் இருந்து ஆண்டவர் சொல்றார், ஆரோக்கியமான வாழ்க்கை உங்களுக்கு வச்சிருக்கிறேன். அப்போ நீங்கள் சொல்லணும், நல்ல ஆரோக்கியத்துக்காக ஸ்தோத்திரம். இன்னும் எங்கள் குழந்தைங்க வீட்டில் யாரும் வியாதிப்படக்கூடாது, ஆஸ்பத்திரி செலவே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஜெபிக்கணும். சரியா? ஜெபிச்சுட்டு அப்படி நடக்குமா? கட்டாயம் நடக்கும். பாருங்க, இன்னைக்கு ஜெபிக்கலாம், எல்லா வியாதியும் விலகி போயிடும். நோய் இல்லாத ஒரு வாழ்க்கை, சுகமான ஒரு வாழ்க்கை. உங்களுடைய குழந்தைகளுக்கு கூட ஜலதோஷம் கூட பிடிக்காது. நீங்கள் அப்படி ஜெபிக்கணும். குழந்தைகள் மேலே கை வச்சு பேரண்ட்ஸ் ஜெபிக்கணும். சரியா? இப்போ ஜெபிக்கலாமா? எல்லாரும் முழங்கால் படியிடுங்க. நம்ம ஜெபிக்கலாம். உங்களுடைய ஜெப குறிப்பை வச்சிருக்கிறீங்களா? ஜெப குறிப்பை வைத்து கொள்ளுங்க. அவங்க பைபிளுக்குள்ளே வச்சிருக்க சொன்னேன். பைபிள் ஜெப குறிப்பை கையில் எடுத்துக்கொள்ளுங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்க எடுத்துக்கொள்ளுங்க. குட்டி பிள்ளைகள்லாம் முழங்கால் போடுங்க. முதல்ல நம்ம ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணணும், கடந்த புது நாளை தந்ததற்காக. அப்புறம் நம்ம உங்களுடைய சபை, அவங்களுடைய மெய்ப்பர், அவங்களுக்கு ஜெபிக்கணும். உங்கள் ஊருக்காக ஜெபிக்கணும், நம் தேசத்துக்காக ஜெபிக்கணும். கடைசியில் தான் நம்ம குடும்பத்துக்கு ஜெபிக்கணும். சரியா? இப்போ நம்ம சுருக்கமாக ஜெபிக்கலாம். நீங்கள் அப்புறம் உங்களுடைய குடும்ப ஜெபத்தில் நிறைய நேரம் ஜெபிக்கணும். நாம் இப்பொழுது ஜெபிக்கலாம். தகப்பனே, இந்த புதிய நாளுக்காக உம்மை துதிக்கிறோம். புதிய நாளை காண செய்த அன்பிற்காக ஸ்தோத்திரம். கடந்த நாளெல்லாம் எங்களை பாதுகாத்து நடத்தின தேவனுக்கு ஸ்தோத்திரம். எங்கள் குடும்பத்தை நீர் நேசித்து பாதுகாத்து வேலியடைத்து காத்து வருகிற அன்பிற்காக ஸ்தோத்திரம். நாங்களும் எங்கள் குடும்பம் முழுவதும் உமக்கு சொந்தம். நீர் எங்களுக்கு சொந்தக்காரராய் இருந்து உம்முடைய இரத்தத்தினால் எங்களை மீட்டெடுத்து உம்முடைய பிள்ளைகளாய் வைத்திருக்கிற அன்பிற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எங்கள் குடும்பத்தை, வீட்டை வேலியடைத்து பாதுகாக்கிறதற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஸ்தோத்திரப்பா. தகப்பனே, எங்களுடைய மெய்ப்பருக்காக ஜெபிக்கிறோம். எங்களுடைய சபைக்காக ஜெபிக்கிறோம். எங்களுடைய சபை மெய்ப்பரை ஆசீர்வதிங்க, அவங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதிங்க, சபையை ஆசீர்வதிங்க. எங்களுடைய சபை வளர்ந்து பெருகணும். எங்கள் சபையில் ஒரு எழுப்புதல் உண்டாகணும். ஆவிக்குரிய மாற்றத்தை காணணும். எங்கள் ஊரில் இருக்கிற மக்கள் எல்லாம் ரட்சிக்கப்படணும். எல்லாரும் எங்களுடைய ஆலயத்தில் சபையில் உம்மை
ஆராதிக்கணும், உம்மை அறிந்து கொள்ளணும். எங்களை ரட்சித்ததை போல அவங்களை ரட்சிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய தேசத்தை விட்டு இந்த கொள்ள நோயை அப்புறப்படுத்தும். எங்கள் தேசம் பாதுகாக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிற எல்லா மக்களும் ரட்சிக்கப்பட உம்மை அறிந்து கொள்ள நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லையிலே சமாதானம் உண்டாயிருக்கவும் எங்களுடைய தேசம் பாதுகாப்பாக இருக்க நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம்ப்பா. எங்களுடைய அரசியல் தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம். எங்களை ஆளுகிறவர்கள் மேல் உம்முடைய கரம் இருக்கட்டும், அவங்களை பயன்படுத்தும். உம்முடைய கரம் கூட இருக்கிற அன்பிற்காக ஸ்தோத்திரம். இப்பொழுது எங்களுடைய தேவைகளை எல்லாம் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வைக்கிறோம். வியாதியை நான் உன்னை விட்டு விலக்குவேன் என்று சொன்னீர். இன்றைக்கு எந்தெந்த குடும்பத்தில் வியாதி பலவீனம் இருக்கிறதோ இயேசுவின் நாமத்தில் அவைகள் விலகட்டும். சிறு குழந்தைகளை தொட்டு சின்ன ஜலதோஷம் கூட பிள்ளைகளுக்கு வரக்கூடாது, சின்ன காய்ச்சல் கூட வரக்கூடாது. வியாதியை நான் உன்னை விட்டு விலக்குவேன் என்று வாக்கு கொடுத்தபடி இயேசுவின் நாமத்தில் எல்லா வியாதியும் விலகட்டும். எல்லா நோய்களும் இயேசுவின் நாமத்தில் மறைந்து போகட்டும். மாத்திரை மருந்துகளை எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே. உம்முடைய இரத்தத்தின் வல்லமைக்குள் வைத்துக் கொள்ள உம்முடைய தழும்புகளால் குணமாக்கும். இன்றைக்கு கூட இந்த நோய்கள் முற்றிலும் இல்லாமல் அழிந்து போகட்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆரோக்கியமான வாழ்க்கை எங்களுக்கு தாரும். ஆரோக்கியமான குடும்பமாக எங்கள் குடும்பத்தை வைத்துக் கொள்ளும். எங்களுக்கு நீ நல்ல வைத்தியராய் இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இப்பொழுதும் எங்களுடைய குடும்பத்தின் தேவைகளுக்காக ஜெபிக்கிறோம். இந்த கடன் பிரச்சனைகளை மாற்றும், பண தேவைகளை கர்த்தர் சந்தியும். கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை எங்களுக்கு அருளி செய்து ஆசீர்வதியும். தகப்பனே, எங்களுடைய வேலையை ஆசீர்வதியும். வேலை செய்கிற இடத்துல சாட்சியாய் இருக்க உதவி செய்யும். வியாபாரத்தை ஆசீர்வதியும். தொழிலை பெருக பண்ணும். நாங்கள் அங்கே சாட்சியாய் வாழ்ந்துமை மகிமைப்படுத்த கிருபை தாரும். குழந்தைகளை ஆசீர்வதியும். படிப்பிலை ஆசீர்வதியும். ஞானத்தின் ஆவியினால் அவளை நிரப்பும். எல்லா தீமைக்கும் விலக்கி அவளை காத்துக்கொள்ள நாங்கள் ஜெபிக்கிறோம். திருமண காரியத்தை வாய்க்க பண்ணும். குழந்தை செல்வங்களை அருளி எங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற குறைவை நிறைவாக்கும். இயேசுவின் நாமத்தில் இந்த தேவைகளை எல்லாம் உடைய பாதத்தில் வைத்து ஜெபிக்கிறோம். சொந்த வீட்டை அருளி ஆசீர்வதியும். சொந்த வாகனங்களை அருளி ஆசீர்வதியும். இதோ எங்களுடைய ஜெபத்தை கேட்டீர். எங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறீர். நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நாங்களும் எங்களுடைய பிள்ளைகளும் எங்களுடைய குடும்பத்தாரும் இயேசுவுக்கு சொந்தம். இதோ உம்முடைய சட்டையின் மறைவுக்குள் எங்களை வைத்துக் கொள்ளுகிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த நாள் முழுவதும் எந்த தீங்கும் எந்த சாத்தானுடைய வல்லமையும் எங்களை தொடாதபடி, எங்களுடைய வீட்டை நெருங்காதபடி பாதுகாத்து நடத்தும். உம்முடைய சட்டையின் மறைவுக்குள் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை ஆசீர்வதித்து விட்டீர். ஜெபத்தை கேட்டீர். உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். நாளை தின காலையில் சந்திக்க போகிறோம். இந்த வாக்குத்தத்தத்தை நினைவில் கொண்டு வியாதி எங்கள் குடும்பத்தை அணுகாது. இது ஆரோக்கியமான குடும்பம், இயேசு இருக்கிற குடும்பம், ஒரு பெரிய மருத்துவர் பெரிய டாக்டர் இருக்கிற குடும்பம்னு சொல்லி நல்ல ஆண்டவரை துதித்து ஜெபிங்க. இன்னையிலிருந்து மாற்றத்தை பார்ப்பீங்க. நாளை காலையில் உங்களோட சேர்ந்து ஜெபிக்க நான் வருகிறேன். சேர்ந்து ஜெபிக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்ச மற்ற குடும்பத்துக்கெல்லாம் தெரியப்படுத்துங்க. ஃபோன் பண்ணி தெரியப்படுத்தி இந்த ஜெபத்தில் பங்கு பெறுங்கன்னு சொல்லி எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் தெரியப்படுத்துங்க. சரியா? காட் பிளஸ் யூ.